Hi friends, welcome to Chandras kitchen. இப்போ நம்ம மட்டன் உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்காக ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ட்ரையாக தான் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 கீத்து அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை, 2 கீத்து போட்டால் போதும். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கோம். இதை நம்ம விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் சோம்பு, அடுத்தது பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை நம்ம விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ அடுத்து தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். அதை பொடியாக நறுக்கி வச்சுட்டு இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வதக்கிடுங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இது கொஞ்சம் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கறியை நான் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த கறியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நான் ஏற்கனவே இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இது கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவோடு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கறி சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவில் இது கொதிக்கட்டும். இப்போ நான் மிக்சரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை கலந்து ஊற்றிட்டுறேன். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கறி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. நான் தண்ணி சேர்க்கல. இதனால் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். முருங்கைக்காய் இது கொதிக்கும் பொழுதே வெந்துடும். அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை கலந்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான மட்டன் உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சுவையான மட்டன் உருளைக்கிழங்கு குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.